அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக வீட்டிலையே ஃபர்டிலைசர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு நமக்கு பெரிய அளவில் எந்த செலவும் இருக்காது. நான் வீட்டில் முட்டைத்தோடுகள்லாம் எடுத்து சேகரித்து வச்சுட்டு இருந்தேன். இதில் 40லேருந்து 50 முட்டைத்தோடுகள் இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். முட்டைத்தோடில் எல்லோரும் கால்சியம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அதில் ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் கூட இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன அளவுகளில் சோடியம், பொட்டாசியம், ஜிங்க், மேங்கனீஸ், அயன், காப்பர் இதெல்லாம் கூட இருக்குது. நம்ம எந்த பூச்செடியோ காய்ச்செடியோ வளர்த்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன சத்துக்களில் எல்லாமே எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது தேவைப்படும். நம்ம செடிகளுக்கு போடுற உரத்தில் கால்சியமோட சத்து மோஸ்ட்டாக போன் மீல் பவுடர்லேருந்து கிடைக்கும். நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண விருப்பப்படலைன்னா இந்த மாதிரி முட்டைத்தோடே சேகரித்து வச்சு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த உரத்தை நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கலாம் செடிகளுக்கு. உங்கள் வீட்டில் இவ்வளோ முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஷெல்ஸ் இவ்வளோ கலெக்ட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஹோட்டலெல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த முட்டைத்தோட எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். முட்டைத்தோட நம்ம அப்படியே செடிக்கு கொடுத்தோன்னா அது மக்கி உரமாகி அந்த சத்து செடிக்கு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கும்போது இதனுடைய பலன் நமக்கு உடனே கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ் டீ பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நான் யூஸ் பண்ணாதது. நீங்கள் யூஸ் பண்ணதுன்னா பால் சேர்த்து நீங்கள் டீ போட்ட அந்த பவுடராக இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. டிகாஷன் போட்டு தனியாக எடுத்த பவுடராக இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது நல்லா காய வச்சு ஈரத்தன்மை இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டீ பவுடரை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கால்சியம் பவுடர், எக்கு ஷெல் பவுடர், அது கூட சேர்த்து மறுபடியும் ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கலாம். டீ பவுடரில் டேனிக் ஆசிடும் நைட்ரஜனும் இருக்குது. இது மண்ணோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது மண்ணோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ டேனிக் ஆசிடும் நைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் சோடியம், அயன், காப்பர், கால்சியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், ஜிங்க், அப்புறம் பொட்டாசியம் இந்த சத்துக்கள் கூட இருக்குது. இது போக ஏதாவது சத்துக்கள் விட்டு போயிருந்துச்சுன்னா நான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடிக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். கூடவே மண்புழு உரம் இல்லை மாட்டு எரு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணுற அவசியமே இருக்காது. இப்போ பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2ம் சேர்ந்த கலவை இப்படி தான் இருக்கும். இதை நான் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பப்போ மறுபடியும் நம்ம முட்டைத்தோடுகள் சேர்த்து வச்சுட்டு டீ பவுடரும் சேர்த்து பவுடர் பண்ணி இதே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம நிறைய செடிகள் வச்சுருந்தோம்னா இது காலியாக ரெடி ஆகிட்டே இருக்கும். இது 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதுமானது. இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, தொட்டியில் செடியோட வேர் பக்கத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து சுற்றி போட்டு விட்டுக்கலாம். கையால் கூட எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் காலையிலே செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 11-12 மணிக்கிட்ட ஆகிட்டுருக்கு. நான் இந்த டைம் ஊற்றலை. திருப்பி ஈவினிங் நான் ஊற்றும்போது அது சரியாயிக்கும். நம்ம வீட்டில் பால்கனியில் இப்போ தான் செடிகள் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய தொட்டிகள் கிடையாது, நிறைய செடிகள் கிடையாது. செடி எல்லாமே இப்போது புதுசாக வச்ச செடி தான். அதனால் செடிகளும் பெருசாக எதுவும் வளரல. போக போக எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு மிளகா செடியும் இன்னொரு காந்தாரி மிளகா செடி மட்டும்தான் அம்மா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ மறுபடியும் செடி வளர்க்கணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம வீட்டு காந்தாரி மிளகா செடி. நான் இப்போ ரெடி பண்ண பவுடரை எல்லா தொட்டிலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். இந்த உரத்தை பர்டிகுலராக இந்தந்த செடிகளுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பூச்செடிகள், காய் செடிகள், பல மரங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் கீரை வகைகள், அழகு செடிகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீரை விதைச்ச வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் அங்கங்கே பள்ளமாக இருக்குது. யாராவது உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு சொல்லுங்கள். நான் கீரை விதை போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது நிக்கி ஏறி நடந்துருந்துருக்கான் அங்கங்கே. அதனால் நிறைய இடத்துல கீரை முளைக்காமலே இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், மண்ணை சரி பண்ணி விட்டுட்டு திருப்பி நேற்று நைட்டு விதைகள் எல்லா இடத்துலையுமே தூவி விட்டேன். மேலே கொஞ்சம் கூட மண் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தா மறுபடியும் கோலை போட்டுட்டு போயிருக்காரு. ஒரு 8-9 இடத்துல அவனோட கால் பதம் இருக்குது. இப்போ அந்தந்த இடத்துல மறுபடியும் கீரை முளைக்காது. சரி, இந்த தடவை மறுபடியும் விதை போடுறதா இல்லை, வளரட்டும்னு அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் இதுலேயுமே ரெடி பண்ண பவுடரை தூவி விட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.